ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது, நாம் அறிந்ததே. 46வது போட்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் அணியில் 2 பேர்த்துக்கும் இடையில் நடக்கிறது. இது சென்னை மைதானத்தில் நடக்கிறது. சென்னைக்கு கூடுதல் பலமாக இருந்தாலும் அதுவே பலவீனமாகவும் பார்க்கப்படுகிறது. ஏன்னா எல்எஸ்ஜிட்ட ஒரு மேட்ச்சு தோற்றுருக்காங்க. அதே மாதிரி பயமறியாத ஒரு டீமாக இருக்கிறது எஸ்ஆர்ஹெச். அதனால் சென்னைக்கு தான் ஒரு பேக் ஃபயர் அப்படிங்கிறத சொல்லணும். இதற்கு முன்னாடி இவங்க 2 பேரும் 20 முறை மோதியிருக்காங்க. 14 முறை சிஎஸ்கே ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறது. 6 முறை மட்டுமே எஸ்ஆர்ஹெச் வென்றிருக்கிறது. இன்றைய மதியன் அப்படின்னு பார்க்கும்போது 9ஆகவும் விதியன் 3ஆகவும் வர்றதுனால அது தொடர்புடைய வீரர்கள்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. அந்த அடிப்படையில் சிஎஸ்கேயில் ருத்ராஜ் கெய்க்வாட், அஜின்கே ரஹானே, சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா, முஸ்டாஃபிஷூர் ரஹ்மான், துஷார் தேஷ்பாண்டே இம்பேக்ட் பிளேயர் யாரோ அவர் 7ஆவதாக கூட சிறப்பாக செயல்படுவார்னு சொல்லலாம். அதே போல் சிறந்த வீரர்கள் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ஹென்ரிச் கிளாசன், பேட் கம்மின்ஸ், புவனேஸ்வர் குமார், டி நடராஜன், மயங்க் மார்க்கண்டே இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. சிஎஸ்கே அணி வெற்றி பெறுமான்னு தான் கேள்வி வந்தது. சிஎஸ்கேயோடைய உதயத்திலே இருக்கிறது. வீர் கொண்டு விளையாடுவாங்க. ஆனால் 8ஆம் அதிபதியாக அவர் இருக்கிறதுனால அதனால் ஒரு பின்னடைவும் இருக்குது சிஎஸ்கேவுக்கு. அதே போல் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மந்தன் போய் உட்கார்ந்துருக்கிறது. ரொம்ப விறுவிறுப்பாக அதிரடியாக விளையாடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பட் அது குறைபாடாக இருக்கும். யாருக்கு? எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தளவுக்கு. ஏன்னா லாபத்தை தரக்கூடிய கிரகமே நட்டத்தை தரக்கூடிய கிரகமாக அது போய் தலை மேலே உட்கார்ந்துருக்கிறது. எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு பின்னடைவு. லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு சிஎஸ்கேவுடைய லாபாதிபதி 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது. கொஞ்சம் போராடி தான் வெற்றி பெறணும் சிஎஸ்கே. அதே போல் இவங்களுடைய லாபாதிபதி தேடி வந்து எஸ்ஆர்ஹெச் தலைமையில் உட்கார்ந்தாலும் கூட அது விரயத்துக்கும் அதிபதியாக இருக்கார். அப்போ இந்த 2 அணிகளுக்கும் பலப்பரட்சை பயங்கரமாக இருக்கும். எஸ்ஆர்ஹெச் நம்ம நினச்ச மாதிரி ஆரம்பத்தில் ஆரம்பிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக காட்டுது. முடிவாக பாக்கியாதிபதி சிஎஸ்கே பக்கம் இருக்கிறதுனால சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புண்டு. அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்போன் இறைவன் ஒருவனே. நன்றி, வணக்கம்.